திருமங்கலம் அருகே அளவுக்கு அதிகமாக அனுமதித்த அளவை விட ஆழத்தில் மண் அள்ளுவதை அறிந்த டிப்பர் லாரி மற்றும் ஜேசிபி இயந்திரங்களை சிறைப்பிடித்த கிராம மக்கள். திருமங்கலம் அருகே சிவரக்கோட்டை கிராமத்தில் உள்ள கண்மாயில் சட்டவிரோதமாக குறிப்பிட்ட அளவை விட அதிகமான ஆழத்திலும் கிராம மக்கள் கிராம சபையில் மண் அள்ளக்கூடாது என நிறைவேற்றிய தீர்மானத்தை மீறியும் அதிக ஆழத்தில் மண் அள்ளி விற்பனை செய்வதை அறிந்த சிவரக்கோட்டை நேசநெறி கிராம மக்கள் கண்மாயில் அள்ளி கொண்டிருந்த ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் லாரிகளை சிறைப்பிடித்து முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு அனுமதித்த அளவை விட பல மடங்கு ஆழத்தில் ஹிட்டாச்சி இயந்திரங்கள் மூலம் மண் அள்ளி விற்பனை செய்து வருவதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் குடிநீர் ஆதாரமும் கேள்விக்குறியாகும் என்பதால் அரசு இக்கண்மாயில் மண் அள்ளும் உத்தரவை ரத்து செய்ய கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். மேலும் அடுத்த கட்டமாக சாலை மறியலில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். திருமங்கலம் கள்ளிக்குடி வட்டம் சிவரக்கோட்டை கிராமம் மதுரை மாவட்டத்தில் கிராம சபை கூட்டம் போட்டு கிராமத்தில் மண் அள்ளக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டோம். தாசில்தார்கிட்டையும் கொடுத்துட்டோம் 13/1 ஜனவரியிலேயே. அதுக்கப்புறம் ஜனவரி கலெக்டரையும் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டோம். கிராம சபை கூட்டத்திலையும் போட்டு மகா சபை கூட்டத்தில் ஜனவரி 26 கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விதிகளை மீறி இந்த கிராமம் கூட்டம் போட்டு மண்ணை அள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அவங்க மானிட்டர் பண்ண அளவு உத்தரவு நகல் 1 மீட்டர் ஆழம். ஆனால் 21 அடி ஆழத்துக்கு கீழே இந்த பாறை மண்ணை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தோண்டிட்டா எங்கள் விவசாயம் அழிஞ்சு போயிடும். நாங்கள் யாரும் இங்கே விவசாயம் பண்ண முடியாது. இது சட்ட விதிகள் எதுவுமே அவங்க கடைப்பிடிக்கலை. CCTV கேமரா வைக்கணும், இந்த பவர் லைன் போகக்கூடாது, பக்கத்தில் காலேஜ் இருக்குது, அந்த பக்கம் ரயில்வே ட்ராக் ஒன்று போகுது கன்னியாகுமரி, அது 5000 மெகாவாட் மின்சாரம் இருக்குது. இத்தனைக்கும் கூட இந்த இடத்த தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால இதை ரத்து செய்யணும்னு சொல்லி நேற்று மத்தியானம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சிவரக்கோட்டை கரிசகுளம் அம்மா